அன்னைக்கு ஒரு நாள் சும்மா ஐசோ சைடு நடந்து போயிட்டு இருந்தா அப்ப பார்த்தா அங்க ரெண்டு பசங்க வந்து அண்ணா இப்ப புதுசா வைரலா சிக்கன் ஒன்னு போயிட்டு இருக்கு நீங்க இன்னும் சாப்பிடலையா அப்படின்றானுங்க. டேய் நானே பெரிய வைரல் எனக்கு தெரியாம என்ன வைரல்னு கேட்டா அதுக்கு பேர் இஃபா சிக்கன் மேல நிறைய கிரீம்லாம் போட்டு கொலகலன்னு சும்மா சூப்பரா இருக்கும் துபாயில இப்ப ஃபேமஸ் அப்படின்னானுங்க. அப்படியா நம்ம ஊர்ல எங்க போய் விக்கிறாங்கன்னு கேட்டா உங்க புரட்டிக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குல்ல அந்த கடையில தான் போய் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னானுங்க. தம்பி தேங்க்ஸ் பா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நேரம் அந்த கடையில போயிட்டு இந்த இஃபா சிக்கன் ஏதோ ட்ரெண்ட்ல இருக்காமே அதை ஒன்னு போட்டு கொடுங்க அப்படின்னோட ஆல்ரெடி மசாலா தடவி வச்சு இந்த சிக்கனை எடுத்து பிபிக்யூ பண்ற மாதிரி ஒரு கிரில்ல வச்சு அதுக்கு மேல நிறைய பட்டர்லாம் தடவி சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் சிக்கன் குக்கிங் process முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெஷல் இஃபா மசாலா தான் மேட்டர். சிக்கனை ரெண்டு பீஸா வெட்டி அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த இஃபா சாஸ் நிறைய எடுத்து கொல கொலன்னு அந்த சிக்கனை ஃபுல்லா போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேல இவங்க வச்சிருக்க ஒரு ஸ்பைஸ் மசாலா போடுறாங்க. அதுக்கு மேல ஃப்ரெஷ் கிரீமும் ஊத்தி நல்லா கிண்டி அதை எடுத்து ஒரு கோப்பையில வச்சு மசாலாவோட நம்ம கிட்ட சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க பாருங்களேன். அதை பார்த்தோன்னே எனக்கு மவுத் வாட்டரிங் ஆயிடுச்சு. நாக்குல எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கனை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து அந்த மசாலாவோட எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க. அடடடடடா டேஸ்ட் நல்லா பிரமாதமா இருக்குப்பா. எனக்கு எப்போதுமே இந்த காரம் இல்லாம கொலகொலன்னு சாப்பிடுறது பிடிக்காது. ஆனா இந்த மசாலாவோட இந்த சிக்கனை சாப்பிடுறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எங்க கடையில டெல்லி ஃபேமஸ் பட்டர் சிக்கன் இருக்கு போடவான்னு கேட்டாங்க. சரி போடுங்க இப்பதான் டெல்லி போயிட்டு வந்தேன் பரவாயில்ல ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி வேற கலர் சிக்கனை எடுத்து அதே மாதிரி கிரில்ல வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கோப்பை ஃபுல்லா பட்டரையும் ஹீட் பண்ணி எடுத்து அந்த பட்டரை சிக்கன் மேல ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சோண்டு இந்த ஃப்ரெஷ் கிரீம் இருக்குல்ல அதையும் போட்டு கொடுக்கிறது தான் இந்த பட்டர் சிக்கன். எனக்கு இஃபா சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி டெல்லி ஸ்டைல்ல இருக்கிற இந்த பட்டர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போவோமேனு அவங்க கிட்ட வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெல்லியில இருக்க அளவுக்கு ஆஹா ஓஹோன்லாம் இல்லங்க டேஸ்ட். ஆனா இஃபா சிக்கன் சாப்பிட்டல அது சம ஒர்த். ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் ட்ரெண்ட் ஆகுது. அடுத்து நம்ம ஊர்ல என்ன ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.